தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எரேமியா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, ஆமென். ஒரு சபையில் கட்டடம், அதாவது ஆலயத்தின் கட்டடம் மிக பழைய கட்டிடமாக இருந்தது. சபை மக்கள் பெருகி வருவதால் கட்டடத்தை இழுத்து புதிய கட்டிடம் கட்ட பொது குழுவில் தீர்மானிக்கப்பட்டது. ஜனங்கள் கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி தந்தார்கள். உடனே மற்றொரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. நமது ஊரிலேயே மிக பெரிய சபை கட்டிடம் அல்லது மிக பெரிய ஒரு ஆலயமாக கட்டிவிட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுவிட்டது. சபை ஆலயம் மிக அவசியம்தான், மிகப்பெரிய ஆலயம் கட்டுவதும் அவசியம்தான். ஆனாலும் இங்குள்ள பொதுக்குழுவில் மிகப்பெரிய ஆலயம் சபை கட்டினால் பெயரை வாங்கிவிடலாம் என்று சிந்தித்தது தவறு. ஆன்மீகம், விசுவாசம் நல்லதுதான். இன்று அநேக சபையில் இது போன்ற நிலைப்பாடு நடந்து வருகிறது. ஏசியாவிலே மிக பிரமாண்டமான ஹால் என்னிடம் உள்ளது, கட்ட வேண்டும் என்றும், மிகப்பெரிய கன்வென்ஷன் கட்டடம் நடத்த வேண்டும், கூட்டம் நடத்த வேண்டும், பிரமாதமாக மிகப்பெரிய எழுப்புதல் கூட்டம் நடத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். இதுபோல மிகப்பெரிய ஆலயம் கட்ட, மிகப்பெரிய சபை கட்ட, மிகப்பெரிய கன்வென்ஷன் கூட்டம் நடத்துவது, மிகப்பெரிய அளவில் எழுப்புதல் கூட்டம் நடத்த தீர்மானிப்பது நல்லதுதான். நமது உள் எண்ணங்களை, உள் உணர்வுகளையும் எதை சிறந்தது சிந்தித்து நடத்துகிறது. நாம் தான் முதன்மையானவர்கள், மற்றவர்களை இரண்டாம் இடத்துக்கு நாம் தள்ளிவிடுகிறோம். நமது உள்நோக்கம் சரியாக இல்லை. நாம் என்ன செய்கிறோம் என்பதை உலகம் பார்க்கிறது, ஆனால் ஏன் செய்கிறோம் என்பதை தேவன் பார்க்கிறார். அதற்குத்தான் பிரியமானவர்களே, சகோதர சகோதரிகளை, தேவன் நமது உள்ளிந்திரங்களை சோதித்து ஆராய்ந்து அறிகிறவர் என்றும், அவருக்கு மறைவானது எதுவுமே இல்லை என்றும், நாம் உள்ளதையெல்லாம் தான தர்மம் செய்தாலும் நம்மிடம் அன்பு இல்லையேல் பயனே இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகின்றார். ஆமென். God bless you.